Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோடைய லிங்க் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் டாபிக் இருக்கும், டாப்பிக்லேயே வீடியோட லிங்க் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து வியூஸ் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்ட்ரோ என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்க டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் லேயரில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் யூஸருக்கும் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் அது டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வியூஸ் ஆஃப் டேட்டா வந்து கிட்டத்தட்ட 3 கேட்டகரியாக பிரிக்கலாம், அது 3 லேயராக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர், ஃபிசிக்கல் லெவல். ஸோ ஃபிசிக்கல் லெவலுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபிசிக்கல் லெவல். ஸோ அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து சிம்பிளாக சொன்னால் பைனரியாக இருக்கலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா பீட்ரீஸ், ஹேஷ் டேபிள்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் லோயஸ்ட் லெவல் ஃபிசிக்கல் லெவல். ஸோ யூஸர் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு சாஃப்ட்வேர் தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லோயஸ்ட் லெவல். அது அடுத்தது லாஜிக்கல் லெவல். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாவை பீட்ரீஸு ஆர் இந்த ஹேஷ் டேபிள்ஸ் ஆர் ஈவன் இந்த பைனரிஸ்னு கூட வச்சுக்கலாம். இந்த டேட்டாவை ரீட் பண்ணி டேபிள்ஸாக டிஸ்பிளே பண்ணுறது தான் லாஜிக்கல் லெவல், அதாவது மிடில் லெவல். ஸோ ஆக்சுவலாக அந்த டேபிள் டேட்டா தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம், அந்த டேபிளாக க்ரியேட் ஆகும். அது க்ரியேட் ஆகும்போதே அந்த சாஃப்ட்வேர் தான் அந்த டேபிளாக காட்டுதே தவிர அது பேக் எண்டில் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும்போது பைனரிஸாவோ ஹேஷ் டேபிள்ஸாவோ பீட்ரீஸ் அந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ மறுபடியும் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதை ரிட்ரீவ் பண்ணும்போது என்னவா தெரியும் அப்படின்னா மிடில் லெவலில் தான் டேபிளாக தெரியும். ஸோ மிடில் லெவலில் டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டேபிள்ஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப் என்ன, என்னென்ன காலம்ஸ் இருக்குது, காலம் டைப் என்ன, டேட்டா எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே மிடில் லெவலில் பார்க்க முடியும். இந்த லெவல் ஆக்சஸ் யாருக்கு இருக்குன்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மற்றும் டெவலப்பருக்கு இருக்கும். அடுத்தது ஹையஸ்ட் லெவல், டாப் லெவல் பார்த்தீங்கன்னா யூசர் லெவல், ஹவு யூசர் சீஸ் தி டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் யூஸருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ் மட்டும் தான் தெரியணும். பட் அட்மினுக்கு வந்து எல்லா காலம்ஸும் தெரியும் அந்த டேபிளில். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க முடியும். ஸ்டூடெண்ட் ரோலில் இருக்க யூஸருக்கெல்லாம் இந்த காலம் மட்டும் விசிபிள் ஆகணும். ஃபேக்கல்ட்டி ரோலுக்கு உண்டான விசிபிலிட்டி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா காலம்ஸ்லாம் தெரியணும், பட் இதெல்லாம் ஹைடாக இருக்கணும். அட்மின் ரோல்னால் இதெல்லாம் தெரியணும். அந்த மாதிரி ஒரு வியூ செட் பண்ண முடியும். அப்படி செட் பண்ணி வர்றது ஹையஸ்ட் லெவல் யூசர் பார்க்கக்கூடிய டேட்டா. ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் வியூஸ், அதாவது டேட்டா பேஸில். ஏன் இந்த மல்டிபிள் வியூஸ் தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி தான். ஸோ அந்த டாப் லெவல் வரும்போது என்னென்ன யூஸருக்கு எது எது தெரியணும் அப்படிங்கிற செக்யூரிட்டி நம்ம வச்சிடறோம். அப்போ வந்து மிடில் லெவலில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். லோயஸ்ட் லெவலில் ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா, ஸோ அதை நம்ம யாரும் எடுத்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் தான். ஸோ டேட்டா பேஸ் சர்வருங்கும் போது என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் இருக்கலாம். ஸோ அது செக்யூரிட்டி. ஸோ டாப் லெவல் வரைக்கும் நமக்கு செக்யூரிட்டி இருக்குது. சிம்பிளிசிட்டி, ஹைட்ஸ் காம்ப்ளெக்சிட்டி, யூசர்ஸ் ஒர்க் வித் சிம்பிளர் இன்டர்ஃபேஸஸ். யூசர்கிட்ட வரும்போது அது ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டில் இருக்க டேட்டா மாதிரி வரும். அதே மாதிரி டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் வியூஸ் இருக்கிறதுக்கான காரணங்கள். ஸோ அந்த மல்டிபிள் வியூஸ் என்னென்னங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டயக்ராமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லெவல் நான் சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்கில் இல்லை டிஸ்க் ஸ்பேஸில், ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் இருக்க டேட்டா அது ஃபைல்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸாக இருக்கும். அடுத்தது லாஜிக்கல் லெவலில் டேபிள்ஸ் அண்ட் ஸ்கீமாவாக இருக்கும். ஸ்கீமாங்கிறது ஒன்றும் இல்லை, டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரை தான் ஸ்கீமான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வியூ லெவலில் யூசர் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்.